ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க நம்ம டேரெக்டாக என்ன டாபிக் என்ன வீடியோ அப்படின்றதுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ். நிறையா பேர் நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப இருந்து நானே சொல்லலாம். இந்த ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லா டாபிக்குமே படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன் எடுத்தேன். இந்த ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இவ்வளோலேருந்து இவ்வளோ ரிமூவ் பண்ணுறாங்க, ஃப்ராக்ஷன் ரிமூவ்டு, பர்சன்டேஜ் ரிமூவ்டு, இந்த மாதிரிலாம் நிறையா கொஷின்ஸ் வரும் இல்லையா? எல்லாத்துக்குமே கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் தமிழில் நீட்டான ஒரு வீடியோ இது பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் ஒரு 3 days டைம் எடுத்துக்கிட்டேன் மக்களே. சாரி வீடியோ வராதுக்கு கோச்சுக்காதீங்க. நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10 சம் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த 10 சம்மை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட்ல கிளியர் கட் ஐடியா கிடைச்சிரும். இந்த ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள சால்வ் பண்ணுவீங்க. நீங்க கன்ஃபியூஸே ஆகாம சால்வ் பண்ணுவீங்க. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம டைரக்டா ஸ்லைட்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஓகே, பாருங்களேன். இப்போ நார்மலா மிக்ஸ்சர் அண்ட் அலிகேஷன்ல ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் சம்ஸ் வரும். அதாவது சர்டன் குவான்டிட்டிஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு வித் பியூர் மில்க், பியூர் வாட்டர், அந்த மாதிரி வரும். சரிங்களா? அதுக்கு ஃபைனல் குவான்டிட்டி எவ்வளோ, இனிஷியல் குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க. ஆனால் எனக்கு பேசிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ண பிடிக்காது. நான் இது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணதே இல்லை, எந்த சம்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் நான் கிளாசிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு இந்த ஃபார்முலா இன்னுமே இதாக வேணும் அப்படின்னா பாருங்க, அந்த வேரியபிள்ஸ் வச்சு ஒரு சிலர் எக்ஸ் பை என்னு போடுவாங்க. இந்த அடுத்த ஸ்லைடில் பாருங்களேன். இப்போ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு நோட்டில் வேணா வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, மில்க் லெஃப்ட் அதாவது ஃபைனல் குவான்டிட்டி Q இன்டூ Q 1 மைனஸ் எக்ஸ் பை, இங்கே பாருங்க Qங்கிறது இனிஷியல் குவான்டிட்டி. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அதனால தான் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைனே பண்ணல. நான் சொல்கிற டாப்பிக்கில் இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஃபார்முலாவே இல்லாமல் ஏன் 2 ஐட்ரேஷன் 3 ஐட்ரேஷன் எத்தனை ஐட்ரேஷன் வேணாலும் எல்லா சம்முமே மாடல் சம் கொண்டு வந்திருக்கேன். 2 ஐட்ரேஷன் 3 ஐட்ரேஷன் 3 தடவை ரிமூவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் மாடல் இருக்குது. என்ன கேட்குறாங்களோ, கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இது அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குற யாருக்குமே இந்த ஃபார்முலா இனிமேல் தேவைப்படாது. நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க, நான் ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸில் தான் சொல்கிறேன். முடிஞ்சளவு நான் கொண்டு வந்திருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்லையோ டெலிகிராம் சேனல்லையோ தாராளமாக கேளுங்க மக்களே. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளோட ஷார்ட்கட்டுக்கு போகலாம். சரி, நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெதுவாகவே போகலாம். இஃப் வி ரிமூவ் சர்டன் பர்சன்டேஜ் ஃப்ரம் ஒன் லிக்விட், அதாவது எக்ஸாம்பிள் மில்க், த சேம் பர்சன்டேஜ் ரிமூவ்டு ஃப்ரம் த அதர் காம்பனண்ட். ஓகே சார், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன். இப்போது ஒரு மிக்சரில் 50 லிட்டர் மில்க்கும் 30 இல்லை எவ்வளோ, சரி ஓகே 30 லிட்டர் வாட்டரும் இருக்குது. சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இஃப் வி ரிமூவ் சர்டன் பர்சன்டேஜ் ஃப்ரம் ஒன் லிக்விட், இப்போ கொஸ்டினில் 30% இஸ் ரிமூவ் அப்படின்னாங்கன்னா, இப்போ 80ல் 30% எவ்வளோ, 24. நான் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த 24 ரிமூவ் பண்ணுறோம். மில்க்லேருந்து எவ்வளோ வரும், வாட்டர்லேருந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் 24 5:3 பிரித்து போட்டுடலாம். இன்டூ 3 போட்டு 15 இன்ட்டு 9 வரும். சரிங்களா? ஆனால் இப்போ பாருங்க, ஒரு சில இதில் 30% இஸ் ரிமூவ்டுன்னு 19 கொடுத்துட்டானா மில்க்லேருந்து எவ்வளோ ரிமூவ் ஆகும், வாட்டர்லேருந்து எவ்வளோ ரிமூவ் ஆகும்? நீங்கள் டேரெக்டாக மில்க்கு வாங்க. 30% ஆஃப் 50 எவ்வளோ, 15. 30% ஆஃப் 30 எவ்வளோ, 3 இன்டூ 3 9. இதுதான் ரிமூவ் ஆகும். சரிங்களா? இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். அதாவது நான் ஃபஸ்ட்டு ரிமூவல் சொல்லித்தரேன், அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒரு 10 சம் இருக்கும், அதை சால்வ் பண்ணலாம். ஓகே, இதைத்தான் நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ரிமூவல் புரிஞ்சிருச்சுங்களா? ஏதாவது தனித்தனியாக ரிமூவ் பண்ணாலும் இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். ஒட்டுக்கா ரிமூவ் பண்ணோம்னாலும் ஆன்சர் சேம், ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். பாருங்க, செகண்ட் பாயிண்ட் அதான் கொடுத்துருக்கேன். ஆல்சோ சேம் பர்சன்டேஜ் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஹோல் மிக்சர். ஹோல் மிக்சர் எவ்வளவு, 80. 80ல் 30% எவ்வளவு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 24 தான் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுதான், இப்படி தான் ஒரு மிக்சர், மில்கோ வாட்டரோ ஆல்கஹாலோ வாட்டரோ ஏதோ ஒரு கெமிக்கலோ எப்படி மிக்ஸ் ஆகிருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி தான் பிரியும். இந்த மாதிரி தான் நம்ம வெளியில் ஏதாவது ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? சரி ஓகே. ஏன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா மிக்சர் யூனிஃபார்மாக எல்லா பார்ட்ஸ்லையும் அப்படியே கலந்துருக்கும். ரிமூவ் பண்ணால் எல்லாம் ஒரே பர்சன்டேஜ் தான் ரிமூவ் ஆகும்.
இதை மட்டும் மைண்டில் கோர் கான்செப்டாக வச்சுக்கோங்க ரிமூவலுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக அடுத்த ஸ்லைட்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் ஏதோ டவுட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், மறக்காமல் கேளுங்க. நீங்கள் டவுட் கேட்க கேட்க தான் இது வந்து இதாகும். பாருங்கள், அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் போடுங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 120 லிட்டர் ஆஃப் மில்க் அண்ட் 30 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஓகே சார், 30% ஆஃப் மிக்சர் இஸ் ரிமூவ்டு. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் சம்பள ஒரு நோட்ஸ் இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சிறுசா மிக்சர் அண்ட் அலிகேஷன் நோட்ஸ் எங்கே எடுத்திருக்கீங்களோ அங்கே போய் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை புதுசாக போடுறவங்க புதுசாக உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30% ரிமூவ்னா இங்கே 30% எவ்வளோ டக்குன்னு போடணும். 12 into 3 36. இங்கே 30% எவ்வளோ 3 into 3 9. இதுதான் மைனஸ் ஆகும், ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? ஓவராலாக எவ்வளோ ஆகும் இப்போ பாருங்கள். ஓவராலாக இங்கே எவ்வளோ இருக்குது, 150 இருக்குது. நீங்கள் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாலும் 45 வரணும். ஓகே, இதே 150ல் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ரிமூவ், 30%. 30 into 15 எவ்வளோ, 3 into 15 எவ்வளோ, 45. சேம் குவான்டிட்டி தான் ரிமூவ்டு. எப்படி இருந்தாலும் இப்படி தான் ரிமூவ் ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வாட்டர் ரிமூவ்டு கேட்குறாங்க, சாரி மில்க் ரிமூவ்டு கேட்குறாங்க 36, வாட்டர் ரிமூவ்டு 9, இது 45. ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும். இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இது அதுதான் நான் ஆன்சர் ஸ்லைட். இது வந்து ஷார்ட்கட் செக். இது இப்படி சொல்கிறது, நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் அதை தான் அப்படியே டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஆன்சரை. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போயிடலாம். பார்த்துக்கோங்க, மில்க்கு வாட்டரு டோட்டல். ஓகேவா? ஓகே சார், கொஷினில் ரிமூவல்லையே ஒரு வேளை பர்சன்டேஜ் இல்லாட்டி ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சார் ரிமூவ் பண்ணுறது? வாங்க, அதாவது இஸ் கிவன் டைரக்ட்லி நாட் இந்த பர்சன்டேஜ், அதாவது ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சரியா? நீங்கள் இப்போது 25% எவ்வளோங்க, சிம்பிளுங்க, 1/4. அவன் 1/4 பார்ட் ரிமூவ்டுனா 25% ரிமூவ்டு. இதை தான் இந்த ஸ்லைடில் நான் சொல்கிறேன். சிம்பிள் சிம்பிள். ஓகேவா? இங்கே ஃபார்முலா பாருங்கள், பர்சன்டேஜ் ரிமூவ்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இப்போது 160 கொஷினில் வந்து இப்போ பாருங்கள், இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே. இன்னும் 64 லிட்டர் மில்க் ப்ளஸ் வாட்டர். ஓகே, 16 லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ்டு. பர்சன்டேஜ் கொடுக்கல சார், ஜஸ்ட் 16 லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ்டுன்னு சொல்கிறாங்க. மில்க்கு ப்ளஸ் வாட்டர் இருக்கான், அதாவது 16 லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ்டு அப்படின்னா 16 திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் ஒன் மோர் டைம் அப்படின்னு கொஷின் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் 60 மறுபடியும் 16 லிட்டர்ஸ் எடுக்கணுமா சார், எப்படி சார், என்ன கான்செப்ட் சார், நீங்கள் எப்படி சார் தனித்தனியாக பிரிப்பீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 16/64 எவ்வளவு ரிமூவ்டு குவான்டிட்டி. இங்கே பாருங்கள், என்ன பர்சன்டேஜ் ரிமூவ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். குவான்டிட்டி ரிமூவ் டிவைடட் பை டோட்டல் மிக்சர். 16/64 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/4. அவ்வளோதான். 25% இன்டூ 100 போட்டிங்கன்னா 25% வரும். ஒரு வேளை ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கணும்னு செகண்ட் பாயிண்ட்டில் பிரியப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் அதை இன்டூ 100ல் போடாமல் விட்டுருங்க. சார், இந்த ஃபார்முலா, இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் சார், மறக்காமல் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஏன்னா 2 times 3 times ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் இங்கேருந்து அழகாக நான் இப்போ அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி தரும்போது இதுதான் பேஸ். அதனால தான் நான் உங்களுக்கு இதை ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் ஒரு இடத்த அப்ளை பண்ணுவேன் பாருங்கள், சம்மில் சூப்பராக இருக்கும். மேஜிக் மாதிரி சால்வ் பண்ணுவீங்க இதை. வாங்க சார், ரிமூவல் இதோட முடிஞ்சிருச்சு சார். இதுதான் ட்ரிக்கு. நீங்கள் எவ்வளோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், நான் கொஷின்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 16 லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ்டுனா இப்படி தான் 1/4 பார்ட் இஸ் ரிமூவ்டு. அப்போது மில்க்லேருந்து 1/4 பார்ட், வாட்டர்லேருந்து 1/4 பார்ட். ஓகேயா? ஏன்னா இது நம்ம அடுத்து டேரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, நான் எல்லாமே சினாரியோ வச்சே சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வேகாக இருக்காது. இப்போது மிக்சர் கண்டெய்ன்ஸ் மில்க் அண்ட் வாட்டர், சரிங்களா? சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மிக்சர் இஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் பியூர் மில்க். இதே மாதிரி தான் உங்களுக்கு பிஓ ப்ரிலிம்ஸில், பிஓ கிளரிக்கல் மெயின்ஸில், இல்லை அந்த கிளரிக்கல் மெயின்ஸில், இல்லை பிஓ மெயின்ஸில் இந்த மாதிரிலாம் சம்ஸ் வரும். பிஓ மெயின்ஸ்லாம் இந்த கான்செப்ட் வச்சு போட்டிங்க அப்படின்னா, டிஐயில் ஏதோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் டிஐ கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, இதனுடைய கீ ஐடியா இங்கே பாருங்கள். கீ ஐடியா என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டில் இன்னொரு கீ ஐடியா இதுதான். இப்போ மில்க் ஒன்று தனியாக இருக்குது, வாட்டர் ஒன்று தனியாக இருக்குது, சரிங்களா? ஓகே, இஃப் ரீப்ளேசிங், அவன் கீ ஐடியா என்ன சொல்கிறான், இஃப் ரீப்ளேசிங் வித் த பியூர் மில்க், த மில்க் யூ ரிமூவ் இஸ் இமீடியட்லி புட் பேக். அதாவது ஒன்றும் இல்லை சார், 100 மில்க் இருக்குது, ஓகே, 50 வாட்டர் இருக்குது, ஓகே. இப்போது a certain amount of mixture is removed and replaced with pure milk அப்படின்றாங்க.
இதிலிருந்து சர்டைன் அமௌண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே 10% ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா 10% ரிமூவ்னா -10. இதில் 10% எவ்வளோ 5 -5 150 இருக்குது. டோட்டலாக 15 ரிமூவ் ஆகுது. ஓகே, இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டேன். a certain amount of mixture is removed. ஸோ 10% ஆஃப் த அமௌண்ட்டுன்னு இதை வச்சு முடிச்சிட்டேன். 10% இஸ் ரிமூவ்டு. இங்கே அடுத்த லைன் பாருங்க, ரீப்ளேஸ்ட் வித் பியூர் மில்க். சார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ரிமூவ் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். மில்கை 10 ரிமூவ் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணி இப்போது இந்த 15 லிட்டர் வந்து வெளியில் எடுத்துட்டு எகெயின் இந்த 15 லிட்டர் பியூர் மில்கா, வாட்டரே இல்லாத மில்கா ஆட் பண்ணுறேன். மில்க் இது வந்து வாட்டர் ப்ளஸ் மில்க். ஓகேவா? இப்போ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து நல்லா புரிஞ்சுப்பீங்க. இந்த எடுத்திருக்கிற 10 லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 10 லிட்டர்ஸ் எடுத்துட்டு எகெயின் நான் இதுக்குள்ளேயே ஊற்றிடுவேன். ஸோ 100 அது 100 அப்படியே இருக்கும். சரிங்களா? நான் அதை ரிமூவும் பண்ண மாட்டேன், ரீப்ளேஸும் அதாவது ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதுனால 100 அப்படியே வச்சுக்கிறேன். வாட்டரில் இருந்து மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து மில்க்குள்ளே ஊற்றிடுறேன் மக்களே. பாருங்களேன், -5 ரிமூவ் ஆகும். ஸோ வாட்டர் 45 ஆகும். ஓகே, இங்கே இருக்கிற 5 இதை தூக்கி இங்கே ஆட் பண்ணிடுவேன். 105. எப்படி சார் அப்படின்னா, இங்கே பாருங்க, 100 இருக்கு, 50 இருக்கு. நான் 10% இஸ் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்னா இந்த 50ல் 10% எவ்வளோ 5 இஸ் ரிமூவ்டு அண்ட் ரீப்ளேஸ்ட். அதாவது அங்கே போயிருது மில்க்குள்ளே, ரீப்ளேஸ்ட் வித் மில்க்குங்கிறதுனால 105 45. இது எதனால தெரியுமாங்க சார்? இப்போ மில்கை ஒரு சர்டைன் பார்ட் வெளியில் எடுக்கிறீங்க, வாட்டரை ஒரு சர்டைன் பார்ட் வெளியில் எடுக்கிறீங்க. ஓகே, இப்போ மில்கை எகெயின் மில்க்குள்ளேயே ஊற்றிடுவீங்க. ஏன்னா ரீப்ளேஸ்டு வித் பியூர் மில்க். பாருங்க, கீ ஐடியா பாருங்க. இப்போ பாருங்க இந்த கீ ஐடியாவை. when replacing with the pure milk, the milk you remove is immediately put back. கரெக்டுங்களா? இப்போ மில்க் அண்ட் வாட்டர் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இதை நான் எதை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்றேன்? இந்த 10 15 எடுத்து இந்த குவான்டிட்டியை தான் மில்கா ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ மில்கா இருக்க வேண்டிய பியூர் மில்க் அப்படியே உள்ளேயே இருந்துட்டு போகுது. நான் வாட்டரா இருக்க வேண்டிய இதை மட்டும் -5 மட்டும் எடுத்து உள்ள கொண்டு போய் மில்க்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் மக்களே கான்செப்ட். சரிங்களா? புரிஞ்சுதா? இங்க பாருங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்க, the milk quantity does not actually change. ஏன்னா ரிமூவ் பண்ணிட்டு எகெயின் அந்த மில்க் ரீப்ளேஸ் பண்றங்காட்டி மில்க் அகைன் உள்ளுக்குள்ளேயே ஊத்திடுவேன். ஸோ அந்த மில்க்குங்கிற ஹைட்ரேஷனே நான் எடுக்க மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற வாட்டரோ இல்லை ஆல்கஹால் வாட்டர் இருந்தால் வாட்டரோ எடுத்து அந்த வாட்டருக்கு உண்டான குவான்டிட்டிக்கு மட்டும் தான் பியூர் மில்க் எடுப்பேன். புரிஞ்சுதுங்களா? நான் மாற்றி மாற்றி திருப்பி சொல்றதுக்கான கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான். வாங்க நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தந்தேன். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் போடுங்க பார்க்கலாம். நானும் போடுறேன். இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 260 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். இதெல்லாம் எந்த சம்மெல்லாம் இல்லை மக்களே. இது சம்மெல்லாம் இனி நம்ம 10 சம் நச்சுன்னு வச்சிருக்கேன். இது எக்ஸாம்பிள், கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். A mixture contains 260 liter of milk and water in the ratio 16:10 26. அப்போ அப்படியே நீங்கள் யோசிக்கக்கூடாது. 160 100 இப்படி எழுதிடணும். ஆட் பண்ண 260. நீங்கள் வந்து 16 + 10 26 பார்த்தா 260னா 1 part 10 மைண்ட்லேயே போட்டுறணும். 16 + 10 எவ்வளோ 26. ஸோ 260 லிட்டர் இருக்குது. இந்த ரேஷியோ 0 போட்டுடலாம்னு சொல்லி நான் போட்டேன். இது ஒரு இது ஓகே, ரேஷியோ மெத்தட் இருக்கு. 52 லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் பியூர் மில்க். ஸோ மில்க் அண்ட் வாட்டர்ன்றாங்க. எது மில்க்கு? 160 மில்க்கு, வாட்டர் 160. ஏன்ட்டு இந்த கொஸ்டின் வருது. 52 லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் பியூர் மில்க். 52 ஓகே. 260 52 எவ்வளவு? 20%. நான் போடுறேன், நீங்களும் போட்டுங்க, அப்புறம் நான் சொல்லித்தரேன். ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் பியூர் மில்க். ஸோ இங்கே 100 இருக்குது. ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். 180 80 போட்டேன். சிம்பிள். எப்படி பார்த்தீங்களா? இப்படி தான் போடணும். இது எப்படி போட்டிருக்கோங்கிறது பாருங்க. ரிமூவல் சொல்லி கொடுத்தனா இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். டேரெக்டாக 52 லிட்டர்ஸ் ரிமூவ் அப்படின்னு இருந்தாங்கன்னா நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது ட்ரிக்கை புரிஞ்சுக்கோங்க. 52 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து அதுக்குள்ள மில்க் கூட ஆட் பண்ணக்கூடாது. நான் எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இவ்வளோதான். மில்க் இவ்வளோ இருக்கும், வாட்டர் இவ்வளோ இருக்கும், உடனே கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. இப்போ 260 இருக்கு. எத்தனை பெர்சன்டேஜ் ரிமூவ்? 52 லிட்டர்ஸ் ரிமூவ். எத்தனை பெர்சன்டேஜ் ரிமூவ் சார்? 260 26 26 52 போட்டுக்கணும். நீங்கள் 52 டிவைடட் பை 216 போடுங்க, ஆன்சர் அதே தான் வரும். கரெக்டு தானே? இது வந்து 2 டைம்ஸு
இது வந்து எவ்வளோ டைம்ஸு 10 டைம்ஸ் 1/5 1/5 ஓட வேல்யூ 20%. ஓகேவா? ஓகே. அதாவது நான் அதான் நீங்க எவ்வளோ ரிமூவ்டோ அது டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி 52 டிவைடட் பை 260 போட்டிங்கன்னா எத்தனை ஃப்ராக்ஷன் கிடச்சிடும், இல்லாட்டி இது கிடச்சிடும். நான் இதை 52 லிட்டர்ஸ்ன்னு பார்த்து மைண்ட்லேயே போட்டேன். ஏன்னா 26 + 26 52ன்னு. ஓகே, 20% கண்டுபிடிச்சிட்டோம் சார். ரிமூவல் கண்டுபிடிச்சிட்டோம் சார். ஓகே சார். எப்படி சார் ரீப்ளேஸ் பண்ணுறது? இப்போ சார் 160 மில்க் இருக்குது சார், 100 வாட்டர் இருக்குது சார். இது ரெண்டுலேருந்தும் வந்து நம்ம வந்து 20% ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், தனியாக எழுதுறேன் பாருங்கள். -20 -32. அடுத்த பாயிண்ட் உடனே வந்து ரீப்ளேஸ்ட் வித் பியூர் மில்க். சார் ஆல்ரெடி இந்த 160மே பியூர் மில்க் தானே சார்? பாருங்க மேடம், இப்போ 160மே பியூர் மில்க் தானே. இந்த 32 எதுக்கு நான் ரிமூவ் பண்ணி எகெயின் அதை ரீப்ளேஸ் பண்ணும்? அது உள்ளே இருக்கட்டும். ஸோ நீங்கள் உள்ளே இருங்க, 160 உள்ளே இருங்க. இந்த வாட்டரா ரிமூவ் ஆயிருக்கிற -20 இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் மில்கா மாற்றி நான் இதிலிருந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கிறேன். பாருங்க, 160 + 20 எவ்வளோ? 180. அதில் 20 கழிஞ்சிருச்சுன்னா 80. இப்படி தான் போட்டிருக்கேன். இதுதான் ட்ரிக்கு, சரிங்களா? ஆனால் இதை வந்து இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னலாக போடணும் அப்படின்னா எப்படி போடுவீங்க அப்படின்னா, அதையும் நான் சொல்லித்தரேன். 260 லிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு 52 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? 160 100லேருந்து 52 ரிமூவ் பண்ணுவீங்க. இந்த ரேஷியோ ஆஃப் 16:10. 16:10 என்ன? 32 20 ரிமூவ் பண்ணுவீங்க. -32 -20 போட்டு இங்கே 80 போடுவீங்க. இங்கே 32 ரிமூவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 30 128 போடுவீங்க. இப்போ இந்த 128 கூட எவ்வளோ ரிமூவ் ஆயிருக்குன்னு பார்த்து 20 + 32 52. 128 + 52 இப்படி போடணும். 0 இது 3 8 180. பாருங்க, எனக்கு அதே தானே வந்திருக்கு. ஒரே இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நான் போட்டேன். இதுதான் ஷார்ட்கட், சரிங்களா? புரிஞ்சுதா? புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டடாக இந்த வீடியோ பாருங்க, புரிஞ்சிடும். அதே மீறி புரியல அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். நீங்கள் டெலிகிராமில் வந்து எனக்கு நீங்கள் வந்து ஏதாவது போடுங்க சார், இல்லை இது எப்படி இந்த ஸ்டெப் எப்படின்னு கேளுங்க, நான் அந்த ஸ்டெப்பை கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஏன்னா இது கோர் கான்செப்ட் என்ன தெரியுமா? மில்க் வாட்டர் இருக்கு, சர்டன் குவான்டிட்டி ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ்டு வித் பியூர் மில்க் அப்படின்னா ஜஸ்ட் வந்து வாட்டர் ரிமூவ் ஆகிறத மட்டும் எடுத்து அதை மில்கா மாத்திடுவேன். மில்கை வந்து ரிமூவே பண்ணக்கூடாது. இதுதான் கான்செப்ட். நீங்க வந்து ஒருவேளை ரீப்ளேஸ்டு வித் பியூர் வாட்டர்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி உல்டாவா பண்ணணும். இப்போ சர்டன் இப்போ பாருங்களேன், 260 இருக்கு, 52 லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் பியூர் வாட்டர் அப்படின்னாங்கன்னா இந்த மில்கை மட்டும் மில்க்ல இருந்து ஒரு வேல்யூ 20% எவ்வளவு? 160ல் 32 எடுத்து இந்த 100 கூட ஆட் பண்ணிடணும். வாட்டரை வந்து வெளியிலவே எடுக்கக்கூடாது. ஏன்னா வாட்டர் அது பியூர் வாட்டர் ஆல்ரெடி இருக்கு உள்ளேயே. மில்கை மட்டும் ரிமூவ் பண்ணி வாட்டரை மாற்றி உள்ளே போட்டுறணும். ஒரே ஒரு லிக்விடை மட்டும் மாற்றி உள்ளே போட்டுறணும். ஓகேவா? இதுதான் மக்களே ட்ரிக்கு. சம்முக்குள்ளே போயிடலாம் வாங்க. 10 சம்மு டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க? ஜார் கண்டெய்ன் 60 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் வித் 40% ஆஃப் மில்க். 4 × 6 எவ்வளோ? 24. ஓகே, ரிமைனிங் எவ்வளோ? 16 × 6 36. மில்க் அண்ட் வாட்டரா எவ்வளோ? என்னென்ன இருக்கு? ஜார் கண்டெய்ன்ஸ் மில்க் வித் 40% மில்க். எப்படி மில்க்ல ரிமைனிங் வாட்டர் தான் மக்களே. கொஷினில் வாட்டர்னு கொடுக்கல. இப்போ ஹவு மெனி லிட்டர்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் இப்போ பாருங்க, கொஷின் டிஃப்ரெண்டா இருக்கா? எவ்வளவு ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. ஃபைனல் குவான்டிட்டி 60% மில்க்னு கொடுத்துட்டாங்க. 60% மில்க்னா எவ்வளவு? 36. ஓகே, இதெல்லாம் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சம்மு. ஓகேவா? நீங்க எல்லாத்தையுமே நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. 36 60 40%. அப்போ 60% மில்க்னா எவ்வளவு? 40% வாட்டர் இருக்கும் இங்கே கடைசியில். 40%னா 60ல் 40% 24. ஓகே, இது இனிஷியல், இது ஃபைனல். இப்போ பாருங்க, அவங்க என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் த மிக்சர் மஸ்ட் பி ரிமூவ்டு. ஓவராலாக 60 லிட்டரில் எத்தனை ரிமூவ்டுன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் நடந்திருக்கிற சேஞ்சஸ் பாருங்க, இதுக்கும் நடந்திருக்கிற சேஞ்சஸ் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா ஒரே ஒரு ட்ரிக் பாருங்க. ரீப்ளேஸ்டு வித் பியூர் மில்க் அப்படின்னா வாட்டர் மட்டும் தானே மாறும். மில்க்ல இருந்து எடுத்தது மில்க்லயே போட்டுருவோம். இப்போ 24 மில்க் இருக்குன்னா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து மில்க்குள்ளேயே ஆட் பண்ணிடுவேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 12 இருக்குல்ல, 24 + 12 தானே 36. இந்த 12 தான் வாட்டர்ல இருந்து எடுத்திருப்பேன். இந்த 36ல இருந்து எடுத்து இதுக்குள்ள மில்க்குள்ள ஊத்திருப்பேன். இந்த மில்க்குள்ள இப்படி ஊத்திருப்பேன்.
ஸோ இப்போ பாருங்க, ஃப்ராக்ஷன் ரிமூவ்டு. இப்போ வாட்டர் எவ்வளோ ரிமூவ் பண்ணுறோமோ அதே தானே வந்து டோட்டல் மிக்ஸ்டரி ரிமூவ் பண்ணுவோம். இப்போ ஒரு வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிமூவ்டுன்னு கண்டுபிடிச்சிட்டா மில்க் எவ்வளோ ரிமூவ்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆல்சோ டோட்டல் எவ்வளோ ரிமூவ்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரிமூவலில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, 12 டிவைடட் பை 36ல் 12 எவ்வளவு? 1/3. ஃப்ராக்ஷன் வந்து 1/3 ஆஃப் த பார்ட் ஆஃப் வாட்டர் தான் ரிமூவ்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, இந்த வாட்டரில் தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ரிமூவ்ட் அண்ட் எல்லா கான்செப்டையும் ஒட்டுக்க கொண்டு வந்து இறக்கியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சம்மில். ரிமூவ்டும் இறக்கியிருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட்டும் இறக்கியிருக்கும். ஸோ 1/3 ரிமூவ்டு. 1/3 ஆஃப் 60 எவ்வளோங்க? ஈக்குவல் டு 20. அவ்வளோதான். பாருங்க, ஏன்னா மில்க் எவ்வளோ ரிமூவ்டு, சாரி வாட்டர் எவ்வளோ ரிமூவ்டோ அதே ஃப்ராக்ஷன் தான் மில்க்கும் ரிமூவ்டு, அதே ஃப்ராக்ஷன் தான் டோட்டல் வேல்யூவும் ரிமூவ்டு. அவன் என்ன கேட்குறான்? ஹவு மெனி லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ்டு, அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் சி 20 தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர். இது நீங்க எப்படி சார் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, நீங்க ட்ரெடிஷ்னலா போட்டு காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க ட்ரெடிஷ்னலா போட்டு காமிக்கிறேன். ஹவு மெனி லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் த பியூர் மில்க். ட்ரெடிஷ்னல் இந்த சென்ஸ் நம்ம ஷார்ட்கட்டை வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். இப்போ சார் 24 இருக்கு சார், 36 இருக்கு சார், அடுத்து வந்து 36 இருக்கு சார், 24 இருக்கு சார். ஓகே, இதுக்குண்டான சேஞ்சஸ் வந்து 12 கம்மியாக இருக்கு சார், இங்கே 12 ஜாஸ்தியாக இருக்கு சார். அதான் சார் இங்கே இருக்கிற 12 எடுத்து தான் நான் இங்கே ஊற்றிருக்கேன். ஓகேவா? இந்த ஃப்ராக்ஷன் 1/3 தானே சொல்கிறீங்க சார். இந்த 12/36 1/3 மில்க்கும் 1/3 ரிமூவ் பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், 24 1/3 எவ்வளோ? இங்கே சார் லெஃப்ட் சைடு பாருங்கள், 8. ஸோ ஓகே, 24ல் 8 ரிமூவ்டு. சரி, 36ல் 12 ரிமூவ்டு. ஓவரால் வேல்யூ எவ்வளோ? ப்ளஸ் பண்ணால் 20. இதைத்தானே நான் அந்த ட்ரிக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டல் 60லேயே எடுத்து 1/3 எடுத்து போட்டேன். ஸோ டோட்டல் இதுதான் கான்செப்ட். மில்க்லேருந்து இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ரிமூவ் ஆச்சுன்னா அதே ஃப்ராக்ஷன் தான் வாட்டர்லேருந்து ரிமூவ் ஆகும், அதே ஃப்ராக்ஷன் தான் டோட்டல்லேருந்து ரிமூவ் ஆகும். பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் மர்ஜ் பண்ணி காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா? சரிங்களா? ஆப்ஷன் ஆன்சர் பார்த்துடலாம். 20. அடுத்து பாருங்க, நான் கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொண்டு போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் நான் கொண்டு வரேன். அடுத்து பாருங்க, 64 liters of the mixture of milk and water 3:1. ஓகே, ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் வித் பியூர் வாட்டர். ஆப்ரேஷன் இஸ் கேரிட் அவுட் ஆன். இப்போ ரெண்டு வாட்டி கேரி பண்ணுறாங்க. ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் த ரிமைனிங் மிக்சர். இது ஒரு டைப் மக்களே, பார்க்கலாமா எப்படின்னு. இப்போ 3:1 இருக்கு, 64 liters. 4 பார்ட் 64னா 1 பார்ட் எவ்வளவு? 16. 1 பார்ட் 16, 16 into 3 3:1 into 16 போடுவோம். ஸோ 48 equals to 16 மில்க் அண்ட் வாட்டர். சரிங்க சார், என்ன சொல்லியிருக்காங்க சார்? 16 liters ஆஃப் த மிக்சர் இஸ் ரிமூவ்டு. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த லிட்டர்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, இல்லை எவ்வளோ ஃப்ராக்ஷன் கண்டுபிடிங்க. 16/64 போடுறோம். ரிமூவ்டு டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி 1/4. சரிங்களா? ஈக்குவல் டு 25%. எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. 1/4னு வச்சாலும் ஓகே, 25னு வச்சாலும் ஓகே. 1/4 இஸ் ரிமூவ்டு அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் பியூர் வாட்டர். ஓ அப்படியா? நம்ம ட்ரிக்கு தெரியுமே, மில்க்கு ரீப்ளேஸ்ட் வித் பியூர் வாட்டர். பாருங்க, இப்போ பியூர் வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணணும், மில்கால இல்லை. ஸோ இப்போது வாட்டர்லேருந்து வெளியில் எடுக்கிறோம் ஒரு வேல்யூவை, அதை எகெயின் வாட்டருக்குள்ளேயே ஊற்றிடுறோம், எகெயின் ப்ளஸ் ஆயிரும், ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். இப்போ மில்க்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்திருப்போம், அது வாட்டருக்குள்ளேயே ஊற்றுறோம், ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். மில்க்லேருந்து என்ன வேல்யூ எடுத்திருப்போம்? 25%. எவ்வளோ? 12. ஸோ இது மில்க்லேருந்து 12 ரிமூவ் ஆச்சுன்னா 36 ஆயிரும். வாட்டருக்கு இந்த 12 போய் ஆட் ஆயிரும். ஏன்னா வாட்டர்லேருந்து வெளியில் எடுப்போம், 4 பார்ட் எடுப்போம், 16ல் 25%. அது எகெயின் 4 உள்ளே ஊற்றிடுவேன். ஸோ அந்த கால்குலேஷனே பண்ணலை. ஜஸ்ட் நான் வந்து ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டால் இன்னொரு பார்ட்லேருந்து எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிடுறேன், எது ரீப்ளேஸ் பண்ணுறோமோ. அதனால் 12 எடுத்து அதுக்குள்ளே ஊற்றினா 16 + 12 எவ்வளோ? 28. நான் அந்த 16லேருந்து 4 எடுத்திருப்பேன் மக்களே. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு நான் இன்னொருக்கா சொல்கிறேன் கான்செப்ட். இதுலேருந்து -4, 25% வெளியில் எடுக்கிறோமா, இதுலேருந்து -12. இந்த 4 எடுத்து இந்த வாட்டருக்குள்ளேயே எகெயின் ஊற்றிடுவோம், இந்த 12 எடுத்து இந்த வாட்டருக்குள்ளேயே எகெயின் ஊற்றிடுவோம். ஸோ நான் இந்த 16லேருந்து 4 நான் வெளியிலவே எடுக்க மாட்டேன், 16 வச்சுக்குவேன். 48லேருந்து 12 எடுத்து மட்டும் ப்ளஸ் பண்ணிக்குவேன், 28னு எழுதிக்குவேன். அந்த 48லேருந்து 12 மைனஸ் பண்ணி இங்கே 36னு எழுதிப்பேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் ஒன் மோர் டைம். சாரி, அடுத்த லைன் பாருங்க.
ஓகே. இந்த ப்ராசஸை இன்னொரு தடவை கேரி பண்ணுங்கன்றாங்க. அதே மாரி பண்ணிடலாம். இப்ப மில்க்லேருந்து 36லேருந்து எடுத்து கொண்டு போய் அதுக்குள்ள ஊத்திடலாம். அவ்வளோதான். 36ல 1/4 எவ்வளோ? 9. ஸோ ரிமூவ் ஆச்சுன்னா 27 ஆகும். அது ஆட் ஆச்சுன்னா 36 ஆகும். ஓகே. ஏன்னா 9 + 28 + 9 எவ்வளோ? 37ஆ? சாரி. இது ரிமூவ் ஆச்சுன்னா 27, 37. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் மில்க். இந்த பக்கம் இருக்கிறது தானே மில்க். 27. சிம்பிள். பாருங்க. ஆப்ஷன் ஏ 27. இவ பார்த்தீங்கன்னா மக்களே, பாருங்க இது ஆப்ஷன் ஏ 27. இதை நான் இன்னும் பெட்டரா சால்வ் பண்றது எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னா 64 இருக்கு. இன்னும் நான் ஷார்ட்டா சால்வ் பண்ணி தரேன். 4 பார்ட் 64னா 1 பார்ட் 16, ஸோ 48 16 எழுதிடுவீங்க. இங்கே 16 லிட்டர்ஸ் இஸ் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் பியூர் வாட்டர். அவன் ஃபைனலாக கேட்டிருக்கிறது மில்க் மட்டும் தான் கேட்டிருக்கான். நீங்கள் வாட்டர் ஆடே பண்ணாதீங்க, மில்க் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிருங்க. எப்படி சார் மில்க் மட்டும் கண்டுபிடிக்கிறது? 48லேருந்து ஒரு தடவை 1/4 ரிமூவ் பண்ணுங்க. 1/4 போச்சுன்னா 12 போச்சுன்னா 36. 36லேருந்து எகெயின் 1/4 ரிமூவ் பண்ணுங்க. 27. அவ்வளோதான் ஆன்சர். போட்டு போயிட்டே இருக்கலாம். வாட் இஸ் த ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் தானே கேட்குறான். அவ்வளோதான். 1/4 ரிமூவ் பண்ணி எழுத வேண்டியதான். அதாவது ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் 3/4 இன்ட்டு 3/4 இன்ட்டு 48 போட்டால் ஆன்சர் வந்துடும். 4 × 4 16. 16 இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 3 × 3 27 9 27. அவ்வளோதானே. மில்கோட வச்சு தான் விளையாடுறேன் நான். இது எப்படி சார் 3/4? இது 1/4 ரிமூவ்டு. இங்கே ஒரு 1/4 ரிமூவ்னா ஸோ இந்த இடத்துல ஒரு 3/4 இருக்கும், இங்கே ஒரு 3/4 இருக்கும். ஸோ அதனால் மல்டிப்ளை பண்ணி நான் அப்படி போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் அப்படி போடுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணியே போடலாம். நான் போட்ட மாதிரியே இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள். இதில் வாட்டர் கேட்டிருந்தா மட்டும் வாட்டர் கண்டுபிடிச்சா போதும் கடைசியா. சரியா? புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணணும் எக்ஸாமில். வாங்க தேர்ட் சம். இந்த 10 சம் முடியும் போது நீங்கள் ப்ரோ ஆயிரணும் மக்களே மிக்சர் அண்ட் அலிகேஷனில். நான் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். A jug contains 150 liters of mixture containing milk and water in 2:3. Okay. 2:3 னா 5. 5 part வந்து 150 னா 1 part எவ்வளவு? 30. 60, 90. Okay. Find how much mixture should be removed and replaced with the equal amount of milk. ஈக்குவல் அமௌண்ட்ல ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்னாலே இது ஈக்குவல் அமௌண்ட் தான். ஓகேவா? ஈக்குவல் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் மில்க், அதுதான் கொஸ்டின். ஸோ வாட்டர்லேருந்து எடுத்து மில்கில் ஊற்றுறோம், அதுதான் கான்செப்ட். அதை மைண்டில் வச்சுக்கிறோம். ஸோ ரீப்ளேஸ்டு வித் மில்க் அப்படின்னா வாட்டர்லேருந்து எடுத்து மில்க்கு ரீப்ளேஸ் ஆகுது. ஏன்னா மில்கில் எடுக்கிறது மில்க்லேயே ஆயிரும். இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே. ஃபைனல் ரேஷியோ வந்து 13:12 இருக்கணுமாமா. ஸோ 15 பார்ட் வந்து 150 அப்படின்னா எவ்வளவு? 1 பார்ட் வந்து 10. இல்லை 15 பார்ட்டா? இல்லை சாரி 25 பார்ட் 13 + 12 25 பார்ட் 150னா 1 பார்ட் வந்து 6. அப்போது 13 × 1 பார்ட் வந்து 6. 13 × 6 எவ்வளோ? 65 78. ஓகே. 12 × 6 72. ஓகே. ஃபைனலாக இவ்வளோ இப்படி இருக்கணுமாம்மா. ஒரு தடவை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வாட்டர்லேருந்து எடுத்து இவ்வளோ இங்கே ஊற்றிட்டாங்க அப்படின்னா இங்கிருந்து எடுத்து இப்படி போகும்போது இங்கே ஊற்றும் போது இங்கே வந்து பாருங்கள் 72 ஆகுதாமா. 18 மைனஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ வாட்டர் எவ்வளோ ரிமூவ் ஆகுதுன்னா அப்சல்யூட்டா மில்க் எவ்வளோ ரிமூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் குவான்டிட்டியில் எவ்வளோ ரிமூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. 18 டிவைடட் பை 90 ரிமூவ்டு பை டிவைடட் பை டோட்டல். 18ங்கிறது வாட்டரில் ரிமூவ்டு. ஸோ வாட்டரோடைய டோட்டல் 1/5 பார்த்து வந்து தெரியுது 20%. என்ன கொஸ்டின்பா? நான் 20%ங்கிறது மில்க்கும் 20% தான், டோட்டலுக்கும் 20% தான். வாங்க. ஹவு மெனி மிக்சர் இஸ் ரிமூவ்டு? 20% ஆஃப் த மிக்சர். 150ல் 20 எவ்வளோ? 30. வாங்க ஆப்ஷன் சி. சிம்பிளா பாருங்க. நான் ஆன்சர் ஸ்லைட்லையும் பாருங்க, நான் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் 150 சார், 2 3 சார். எப்படி எழுதலாம் சார்? 5 பார்ட்னா 30, 60 90 சார். இது 13 12 சார், 25 சார். ஸோ 78 72 சார். வாட்டர் எவ்வளோ ரிமூவ் ஆகிருக்கு? ஏன்னா மில்க் வந்து சேஞ்சே ஆகாது. வாட்டர்லேருந்து எடுத்து நான் மில்கில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். எவ்வளோ ஊற்றிருக்கேன்? 18 ஊற்றிருக்கேன். கரெக்டா? ஏன்னா 72 - 90 வந்து 18.
இந்த 18 கொண்டு போய் 60 கூட ஆட் பண்ணா 78 வரும். அதுதான் கான்செப்ட். இந்த மாரி வந்து இந்த மாரி தான் வந்து அதாவது உங்களுக்கு ரேஷியோ குடுத்துருக்க ரேஷியோ எக்ஸாம்லயும் இதே மாரி டேலி ஆகும். 18/90 1/5 மக்களே. உங்களுக்கு நான் இத ட்ரெடிஷனல்ல சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எப்பவும் போல கேட்பீங்களே அந்த மாரி பண்ணுவோம். 60, 90 இருக்கு. 1/5 எவ்வளோ ரிமூவ்டு? இங்க -12 ரிமூவ்டு. இங்க -18 ரிமூவ்டு. எவ்வளவு? 12 + 18 எவ்வளவு? 30. அவ்வளோதான். இந்த 1/5 எப்படி சார் கண்டுபிடிச்சீங்கன்னா, இங்க பாருங்க 90, 72ல வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். வாட்டர் எவ்வளோ ரிமூவ்டுன்னு தனியா வாட்டரோட டோட்டல் வச்சு கண்டுபிடிச்சு அதே ஃப்ராக்ஷனை ஹோலா எல்லாத்துக்குமே பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சுதா? 4th சம் வாங்க. 54 liters of milk. Okay. 9 liters of milk is drawn out. 45 ஆகுது. அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர் 9. இது வந்து நான் ஏன் போட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாகவே பியூர் மில்க் தான் இருக்குது. ஸோ நான் ஒரு வாட்டி ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே 9 நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இனி அடுத்து ரிமூவ் பண்ணுறது தான் கஷ்டம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. திஸ் ஆப்ரேஷன் இஸ் ரிப்பீட்டட் 2 more times. பார்த்துக்கோங்க 2 more times அப்படின்னா இதே மாதிரி 9 லிட்டர் எடுக்கணும். என்ன பார்ட்டில் எடுக்கணும், என்ன ரேஷியோவில் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 9 டிவைடட் பை 54னு போட்டுக்கலாம். 1/6 ரேஷியோவில் எடுக்கணும். சரியா? ஏன்னா அந்த திஸ் ப்ராசஸ்னால் 9 லிட்டர்ஸை எகெயின் ரிமூவ் பண்ணணும். 9 டிவைடட் பை 54 அப்போ தான் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். 1/6 தான் ரிமூவ் பண்ணணும். இல்லை நீங்கள் இப்படியும் போடலாம். 45க்கும் 9க்கும் என்ன ரேஷியோ? 5:1. ஸோ 6 பார்ட்டில் தான் வந்து 9 அப்படின்னா 9 அந்த மாதிரி போட்டு போடணும். நீங்கள் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த மெத்தட் வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். 9 லிட்டர்ஸ் ரிமூவ்டு டிவைடட் பை டோட்டல் போட்டிங்கன்னா இது கிடச்சிரும். என்ன கிடைக்கும்? டோட்டல் ஃப்ராக்ஷன் கிடச்சிரும். ஸோ 9 இல்லை டோட்டல் ரிமூவ்டு பெர்சன்டேஜ் கிடச்சிரும். 9/54 போட்டு 1/6 இல்லாட்டி 16.66%. நான் 1/6 வச்சுக்கிறேன் சார். ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். பாருங்க சார், மில்க் இருக்கு, வாட்டர் இருக்கு. வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா வாட்டர்லேருந்து எடுத்து வாட்டருக்குள்ளே ஊற்றிடுவோம். மில்க்லேருந்து எடுத்து வாட்டருக்குள்ளே ஊற்றுவோம். இதை மட்டும் நான் பண்ணால் போதும். மில்க்லேருந்து எடுத்து வாட்டருக்குள்ளே ஊற்றினா போதும். அவங்க என்ன கேட்குறாங்க? மில்க் லெஃப்ட் தான் கேட்குறாங்க. ஆஃப்டர் தேர்ட் ஐட்ரேஷன், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் செகண்ட் பண்ணுறேன் பாருங்க. 1/6 எடுத்து இதுக்குள்ளே ஊற்றணும். 45/6 எவ்வளோ? 15/2 7.5. ஸோ இதை எடுத்து 7.5 மைனஸ் பண்ணிங்கன்னா 30 5 போயிடும், 2 போயிடும், 38 37.5. செகண்ட் ஐட்ரேஷனில் மில்க் வந்து 37.5 இருக்கும். வாட்டர் வந்து 9 + 7.5 இருக்கும். நான் ஆட் பண்ணலை ஏன்னா எனக்கு வேண்டாம். ஃபைனில் பாருங்க, ஃபைன் த மில்க் லெஃப்ட் தான் கேட்குறாங்க. இன்கேஸ் வாட்டர் கேட்டாங்கன்னா இப்படி இதுக்காக நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். தேர்ட் ஐட்ரேஷன் சார், ஒன்றுமே டென்ஷன் ஆகிக்காதீங்க. 37.5ல 1/6 ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? 37.5 டிவைடட் பை 6 எவ்வளோ? அப்படியே டிவைட் பண்ணுங்க மக்களே. 36 வந்து 6 டைம்ஸு, இங்கே 1 போயிடும், 15 வந்துடும், 6.2 வரும் 12 டைம்ஸ், ரிமைனிங் 3 இருக்கும், 30/25 ஆகும். 37.5 மைனஸ் 6.25. 37 மைனஸ் 6 எவ்வளவு? 31. 0.5லேருந்து 0.25 போச்சுன்னா 0.25. 31.25 மைனஸ் இங்கே 6.25 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் சி இருக்குது. இந்த இடத்துல இந்த 6.25 கொண்டு போய் இங்கே ஆட் ஆயிரும். வாட்டர் குவான்டிட்டி இது 3 ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் வாட்டர் குவான்டிட்டி. புரிஞ்சுதா? ஆன்சர் பாருங்க. 31. ஃபஸ்ட்டு நான் வந்து 54 9லேருந்து 1/6 ரிமூவ்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து இப்படி நான் அவனே கொடுத்துட்டான் சிம்பிளாக. அடுத்து மில்க்லேருந்து 1/6 எடுத்து இங்கே போடுறேன். எகெயின் இன்னொருக்கா இங்கே போடுறேன். எகெயின் இன்னொருக்கா இங்கே போடுறேன். ஏன்னா வாட்டர்லேருந்து வெளியில் எடுத்தாலும் நான் எகெயின் வாட்டருக்குள்ளேயே ஊற்றிடுவேன். அதனால் அந்த வாட்டரை நான் கன்சிடரே பண்ணிக்கல. சரிங்களா? 5th சம் வாங்க. நான் எகெயின் அதை நான் கத்தி கத்தி உங்களுக்கு சொல்கிறதுக்கான ரீசன் மைண்டில் தினமாக வச்சுக்கோங்க. 160 liters of milk, 40 liters is removed. Okay. Replaced with water. First iterationல 120 14 ஆகுது. டோட்டலா 160 அப்படியே இருக்கு. ஓகே சார், இது நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 160ல 40 எவ்வளோ? 25%. 1/4. This process is repeated 2 more times. Find the quantity of milk left.
மக்களே ஈஸி, நீங்களும் போட்டுருவீங்க பாருங்க. இப்போ இன்னும் இது ஒரு தடவை பண்ணிட்டேன், இன்னும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் 25%. இங்கே பாருங்களேன், அப்படியே 120லேருந்து ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர்ன்ட்டாங்க. வாட்டர்லேருந்து எடுக்கிறது நான் எகெயின் சொல்கிறேன், வாட்டருக்குள்ளேயே ஊற்றிடுவோம். ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர், மில்க்லேருந்து எடுத்து வாட்டருக்குள்ளே ஊற்றினா போதும். 1/4 எவ்வளவு? 30. ஸோ 90 ஆகும். இங்கே 40 + 30 ஆகும் ப்ளஸ்ஸு. அடுத்து இன்னொரு 1/4 எவ்வளவு? டக்குன்னு போடணும். 45 டிவைடட் பை 2 பண்ணால் 22.5. ஸோ இங்கே 22.5 ஆட் ஆகும். நீங்கள் டக்குன்னு போட்டு இது வாட்டர் குவான்டிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். டோட்டல் பண்ணால் வந்துடும். அவன் கேட்டிருக்கிறது மில்க்கு தான் என்கிட்ட கேட்குறான். 90 - 22.5 எவ்வளோ? 70. 67.5 இருக்கா? ஆப்ஷன் ஏ. இனி எல்லாருமே நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டுருவீங்க மக்களே. புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆப்ஷன் ஏ 67.5. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம்ஸ்லாம் இருக்குது. வாங்க 6th சம் வாங்க. டக்கு 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 டக்குன்னு இன்னும் ஆப்டிடனில் வர மாதிரி 50 செகண்ட் டைமர் வச்சு விட்டுருக்கணும். ஏன்னா எல்லா கான்செப்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஓகே. 6th சம் பாருங்க. ஆப்டிடன் ஒரு சீரியஸ் போயிட்டு இருக்கு மகனே நம்ம சேனல்ல. டெய்லி 10 சம்மு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 சம்மு, மேலே 50 செகண்ட் டைமர் ஓடும். இதே ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எல்லா டாப்பிக்குமே, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, கிளரிக்கல் மெயின்ஸ், கிளரிக்கல், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், இது எல்லாத்துக்கான ப்ரிலிம்ஸ்க்கான அப்ளிகேஷன் சம்ஸ் 10 மட்டும். டெய்லி 10, சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் வந்து ஒரு 500 செகண்டில் ஒரு 10 கொஷின் டைமரில் ஓடும். எக்ஸாம் லெவலில் சால்வ் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுதான் ஆப்டிடன். புதுசாக வரவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுவும் நம்ம போயிட்டு இருக்கு. இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வரும். சரி வாங்க வாங்க, ப்ரொமோஷன் போட்டது போதும். X liters of milk and water 3:5. சரி ஓகே. 25 is taken out and replaced once more. ஒன்ஸ் மோர்னா 2 வாட்டி தான் ஒன்ஸ் மோர்ன்றாங்க. ஓகே. ரிமைனிங் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இந்த மிக்சர் இஸ் 54 liters. இந்த மாதிரி சன் போடலாமா? இப்போ பாருங்க சார், 25% எவ்வளோ சார்? 1/4. இப்போ இந்த மாடல் கேட்டாங்க அப்படின்னா, டேக்கன் அவுட் இந்த ஆக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் ஒன்ஸ் மோர். இந்த 4 இருக்கு இல்லையா கீழே, 4 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 16. இந்த ரேஷியோவை இந்த 16ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். சொல்கிறேன் பாருங்க. 48 5 × 16 80. கரெக்டு தானே? இதுக்கப்புறமா வந்து இப்போ நான் பழைய மடி போடுங்க. 25 இஸ் ரிமூவ் அண்ட் ஆக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் ஒன்ஸ் மோர். மிக்சிங் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் திஸ் ஆக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் ஒன்ஸ் மோர். டேக்கன் அவுட் மட்டும் தான், இதில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ரிமூவல் மட்டும்தான். ஏன் உங்களுக்கு நான் இது 16ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னேன் அப்படின்னா, 4 ஸ்கொயர் வந்து 16 சரியா? நான் 1/4 2 வாட்டி வெளியில் எடுக்கணும். அப்போ ஃப்ராக்ஷனில் வரக்கூடாதுங்கிறக்காக 16ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, ஃப்ராக்ஷனில் வராது. 1/4 48லேருந்து வெளியில் எடுத்தால் எவ்வளவு? 36. இதில் 1/4 வெளியில் எடுத்தால் ரிமைனிங் எவ்வளவு? 60. இன்னொருக்கா பண்ணுங்க. 36ல் 1/4 9. ரிமூவ் பண்ணால் 27. கரெக்ட். 16 15 45 ஆகும். இதுதான் ஃபைனல் குவான்டிட்டி. 2 வாட்டி நான் 1/4 ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா? எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிக்க கூடாது. டக்கு டக்கு டக்குன்னு ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னா, நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, சேம் பர்சன்டேஜ் ரூல். ஒரே பர்சன்டேஜ் தான் மில்க், ஒரே பர்சன்டேஜ் தான் வாட்டர், ஒரே பர்சன்டேஜ் தான் டோட்டல் குவான்டிட்டி. எல்லாமே ஒரே மாதிரி தான் எடுப்போம். இது என்ன கொடுத்துருக்கான்? ரிமைனிங் மில்க் இஸ் 54. இந்த 27 தான் 54 அப்படின்னா என்ன கேட்குறான்? எக்ஸ்னா என்னது? X liters ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். ஸோ இதுதான் இங்கே பாருங்க. 48 + 80 எவ்வளோ? 100. 128 எவ்வளவு? இதுதான் கொஷின். நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 பார்ட் வந்து 2 ஆகும். 2 × 128 வந்து 240 256 இருக்கா? இது ரிமூவல் மட்டும் வர சம். இது ஒரு ட்ரிக்கு. இது என்ன ட்ரிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு பர்சன்டேஜை ஒரு ஃப்ராக்ஷன்லேருந்து ஒரு பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும்னா, 1/4 ரிமூவ் பண்ணணும்னா, 2 வாட்டி ரிமூவ் பண்ணணும்னா, டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. இன்டூ 16 பண்ணிட்டங்காட்டி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் 3/5 வந்து 1/4ஆல டிவைட் நான் பண்ண ப்ராசஸை பண்ணீங்கனாலும் ஒரே மாதிரி தான் வரும். என்ன கொஞ்சம் பாயிண்ட்ல வரும். சரியா? பாருங்க. சரி வாங்க, 7 சம். இன்னும் 3 சம் தான். சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
A 240 liter solution has 50 of 1 by 3 water remaining milk. First question ஃபுல்லா படிங்க. From the solution 90 liters is taken out. ஓவரால் 240 இருக்கு, 90 வெளியில் எடுக்கிறோம். சரி எடுத்துக்கோங்க, 150 ரிமைனிங் இருக்கும். நான் ஓவரால் டோட்டலில் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். அண்ட் ரீப்ளேஸ்ட் வித் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஓ 90 லிட்டர்ஸை வெளியில் எடுத்துட்டா 150. இந்த 150 தான் வந்து ரீப்ளேஸ். இந்த 150 ஃப்ராக்ஷன் கண்டுபிடிங்க மில்க் அண்ட் வாட்டர். ஓ 50.33 மக்களே. இது எப்படி தெரியுமா போடலாம்? இதை வந்து 1/2 ப்ளஸ் 0.33 இருக்கிறங்காட்டி 3.33 இல்லை 1/30 போடுவோம். சரியா? 0.33 இருக்கிறங்காட்டி தான் 1/30. இதை ரெண்டி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 30 ப்ளஸ் 2, 32 டிவைட் பை 60 இஸ் ஈக்குவல் டு, இந்த பக்கம் கீழே 15 மேலே 8. என்ன சொல்கிறாங்க? 8/15 பார்ட் வாட்டர். ஆமாம். ஓ 8 வாட்டராக இருந்தால் 15 வந்து டோட்டலாக இருக்குன்றாங்க. அப்போ ரிமைனிங் வந்து 7. ஸோ மில்க்கு இது வாட்டர். இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுக்கணும். பர்சன்டேஜ் 8/15 வாட்டர் அப்படின்னா 8 வாட்டர்னு போட்டு ஓவராலாக 15ன்னு போட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் கண்டுபிடிக்கிறேன் 7 அப்படின்னு. ஓகேவா? 7, 8, 150 டோட்டல் தெரியும். இப்போ 70, 80ன்னு சர்டைன் வேல்யூ இருக்குது. அதில் வந்து எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறாங்க ப்ளஸ் எக்ஸ். ஓகே சார். ஆஸ் அ ரிசல்ட் வாட்டர் நோ மேக்ஸ். இதில் வந்து ரீப்ளேஸ்ட் வித் சேம் குவான்டிட்டி இல்லை மக்களே. அதை வெளியில் எடுத்து எங்கேயோ வீசிட்டு இல்லை தூக்கி கீழே கொட்டிட்டு ரீப்ளேஸ்ட் வித் ஈக்குவல் குவான்டிட்டி இல்லை எக்ஸ் லிட்டர்ஸ் மில்க் ப்ளஸ் எக்ஸ். இங்கே 80 அப்படியே தான் இருக்குது வாட்ரு. ஆஸ் அ ரிசல்ட் வாட்டர் நோ மேக்ஸ் அப் 12.5% ஆஃப் த ஃபைனல். ஓ 1/8 வந்து வாட்டர். ஆமாம். அப்போ 1/8 வாட்டர்னா 1 வாட்ரு, 8 டோட்டலு, 7 வந்து மில்க். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பிரிக்கணும். இப்போ 1 பார்ட் தான் 80 அப்படின்னா 7 பார்ட் மில்க் எவ்வளவு? எவ்வளோ? 560. என்ன கேட்குறாங்க? 560 தான் இருக்குது. ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே 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 ஓகே. இந்த 70 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அவன் கேட்குற வேல்யூ எக்ஸு. இப்போ நம்ம டோட்டல் வேல்யூ வந்து 70 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 560 அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ? 490. அதான் 60 போயிடும், இன்னும் 10 போயிடும். இருக்கா? ஆப்ஷன் ஏ 490. பார்த்தீங்களா? இது ஒரு ட்ரிக் மக்களே. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எப்படி எடுக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. டேரெக்டாக மைனஸ் பண்ணிடணும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ஷன் 490 இந்த இடத்துல பாருங்கள். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 214 போட்டு 7, 8ன்னு போட்டு இதை 15 பார்ட் 240னா 1 பார்ட் எவ்வளவு? 180, 12, ஒரு 60, 16 வரும் இன்டூ 16. சரியா? நான் இது எப்படி பிரித்தேன் அப்படின்னா 180 ப்ளஸ் 16 போட்டு 188 வந்து 12 டைம்ஸ், 60 வந்து 4 டைம் போட்டு 16 போட்டேன். என் மைண்ட் கால்குலேஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தனியாக வந்து 7 × 12 70, ஒரு 6 × 42 112 ப்ளஸ் இன்னொரு 16 போட்டிங்கன்னா 120 இப்படி போடுவாங்க எல்லாரும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பிரித்து இதை ஆட் பண்ணி பாருங்க, 240 தான் வரும். இதை ஸ்ப்ளிட் அப் பிரித்து இதிலிருந்து 90 லிட்டர் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னா 50%/3 எடுப்பாங்க. வாட்டர் இவ்வளோ ரிமூவ் ஆயிருக்கு சார் அப்படின்னு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்மார்ட்டாக வந்து மொத்தமாக மைனஸ் பண்ணிட்டேன். இது ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். கொஸ்டின் அதுதான் ஃபுல்லாக படிக்கணும். ஆப்ஷன் ஏ 490 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். இன்னும் 2 சம் தான் இருக்குது, 8 சம். வாங்க, இது பழையபடி ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சால்வ் பண்ணுங்க. 1280 மில்க் அண்ட் வாட்டர். இப்போ பாருங்க, மில்க் அண்ட் வாட்டரு ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பழைய கான்செப்ட் படியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 1280 liter contain milk and water 3:2. 160 is removed and replaced with water. என்ன சொல்லியிருக்கேன்? எவ்வளோ ரிமூவ்டோ அது டிவைடட் பை டோட்டல் போடுங்க. 16/128. இப்போ தான் போட்டோம். 112 7 தடவை, இது 8 தடவை. 1/8 ஃப்ராக்ஷன் தான் ரிமூவ்டு, அதாவது 12.5 தான் ரிமூவ்டு. மைண்டில் வச்சுக்கோங்க. 3:2 இருக்காமா. ரிப்பீட்டட் ஒன்ஸ் மோர், ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். ஓகே சார், இப்போ போடலாம் வாங்க சார். ஓ கடைசியில் ஃபைனல் ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் தான் கேட்குறாங்க. ரேஷியோ டு ரேஷியோ நீங்கள் இந்த 1280 கன்சிடர் பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு அல்ட்ரா லெவல் ஷார்ட்கட். வாங்க 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 வாங்க. இப்போ 3:2 இருக்கு சார். நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்?
ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர்ன்ட்டாங்க சார். மில்க் இருக்கு சார், வாட்டர் இருக்கு சார். ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர்னா மில்க்ல இருந்து எடுத்து வாட்டருக்குள்ள ஊற்றுவோம் சார். புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ ஒன்ஸ் மோர் 2 வாட்டி பண்றாங்க. டினாமினேட்டர் 1/8ல 2 வாட்டினா ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 64 இன்டூ 64 பண்ணுங்க சார். நீங்க டைரக்டா 1280 எடுக்கலாமே, எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும் ரேஷியோவில். ஆனால் நான் ஃபைனல் ரேஷியோ தானே கேட்குறாங்க, நான் ரேஷியோலேயே விளையாட போகிறேன். ஸோ 180 மல்டிப்ளை பண்ணுங்க. 180 192 கரெக்டா 128. சரி, இது ஒரு ரேஷியோ சரியா. இந்த ரேஷியோ இதுதான் வந்து இனிஷியல் ரேஷியோ. இப்போ போடுங்க 1/8 2 வாட்டி மில்க்ல இருந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்க வாட்டரோட. இங்கிருந்து எடுத்து இங்கே ஊற்றுங்க பார்க்கலாம். 1/8 எவ்வளோ? 2 32 வந்து 24. ஸோ இங்கே 24 மைனஸ் ஆகி இங்கே 24 ப்ளஸ் ஆகும். ஓகே, 24 மைனஸ் பண்ணால் 172 1 அப்படியே மைண்டில் 172 20 மைனஸ் பண்ணிட்டேன். இன்னொரு 4 மைனஸ் பண்ணால் 168. இதிலிருந்து 1/8 எடுத்து இதுக்குள்ளே ஊற்றுங்க. ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் வித் வாட்டர் தானே. வாட்டர்லேருந்து வெளியில் எடுக்கிறது உங்களுக்கு நான் எகேன் சொல்லி கொடுத்த மாதிரி உள்ளே போய்க்கும். ஸோ நான் அதை கன்சிடரே பண்ணிக்கல, எதுவுமே பண்ணிக்கல. அதை வாட்டர் நம்ம மைண்ட்லேயே மதிக்கவே இல்லை. மில்க்ல எடுத்து அதில் ஊற்றிட்டு இருக்கேன், ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். 1/8 168 எவ்வளோ? 21. ஸோ இதில் 21 எடுத்து இதுக்குள்ளே ஊற்றுனா 21. இதை ஆட் பண்ணுங்க. 24 + 21 25 35 45. 128 + 45 எவ்வளோ? 145 155 165 173. இந்த 168லேருந்து 21 இங்கே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 7 4 1 147 170. இதில் ரேஷியோ ஃபைனல் குவான்டிட்டி கிடையாது, ரேஷியோ. அவன் கேட்குறது ரேஷியோ. ஆப்ஷன் பி 147 இருக்கு பாருங்க. இருக்கா? ஒருவேளை சார் வாட் இஸ் த ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 192 + 128 எவ்வளவு? 5 × 64 எவ்வளோ? 320. இந்த 320 தான் வந்து 1280 அப்படின்னா ஃபைனல் மில்க் கேட்டால் 147 எவ்வளவு? இப்படி போடணும். சின்ஸ் ரேஷியோ கேட்குறங்காட்டி நான் அந்த பெரிய வேல்யூ எடுத்துக்காம டைரெக்டாக சால்வ் பண்ணிட்டேன். பாருங்க, கொஞ்சம் வாய்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. மைக் இல்லையா, அதனால நான் தான் கொஞ்சம் கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறங்காட்டி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். இன்னும் 2 சம் தான், சால்வ் பண்ணிடலாம். வெசல் கண்டெய்ன்ஸ், ஏன்னா பல எனர்ஜி இல்லைன்னு எனக்கே ஃபீல் ஆகுது, எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். 500 liters of the pure milk, 20% of the mixture is removed and replaced with water. பியூர் மில்க் இருக்கு, ஓகே. இனிஷியலாக அப்படி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க? 20% இஸ் ரிமூவ்டு. 500ல் 20% எவ்வளோ சார்? 100. ரிமூவ் பண்ணால் 400 இருக்கும். ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். சரி, 100 ஆயிடுச்சு வாட்டர். இது வந்து மில்க்கு. ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் ஒன்ஸ் மோர். நான் டேரெக்டாக 20% கொடுத்துட்டா மக்களே, நல்ல வேலை. ஏதாவது வந்து வேல்யூ கொடுக்காம விட்டான். வேல்யூ கொடுக்கணும்னா என்ன கொடுத்துருப்பான்? 100 கொடுத்துருப்பான். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 100/500 போட்டு 1/5 போட்டு 20 கண்டுபிடிப்போம். நம்ம எல்லா சம்மும் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி. இப்போ பாருங்க, ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். ஸோ வாட்டர்லேருந்து எடுக்கிறது எகெயின் வாட்டருக்குள்ளேயே போயிடும். மில்க்லேருந்து எடுக்கிறது மட்டும் உள்ளே வரும் வாட்டருக்குள்ளே. 20% ஆஃப் 400 எவ்வளோ? 80. ஸோ ரிமைனிங் இங்கே 320 வரும், 180 வரும். அவன் என்ன கேட்குறான்? ஏன்னா 80 இங்கேருந்து 80 மைனஸ் ஆகி அங்கே போய் ப்ளஸ் ஆகிக்குது. ஏன்னா வாட்டர்லேருந்து எடுத்து வாட்டருக்குள்ளேயே ஊற்றிடுவோம். ரிமைனிங் மில்க்லேருந்து எடுத்து மட்டும் அதை வாட்டராக ரீப்ளேஸ் பண்ணி ஊற்றுவோம். மில்க்லேருந்து எடுத்து மில்க்குள்ளே ஊற்றுற கான்செப்ட் கிடையாது, வாட்டராக ரீப்ளேஸ் பண்ணி ஊற்றுறோம். குவான்டிட்டி ஆஃப் மில்க் லெஃப்ட் இன் த வெசல் ஆஃப்டர் செகண்ட். ஆப்ஷன் 320 இருக்கே, இருக்கா? ஆப்ஷன் டி. வாட்டர் கேட்டால் 180. வாட்டரை நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க, கேட்கவே இல்லைவன். கடைசி சம் மக்களே. எஸ், முடிச்சிட்டோம். இது நீங்கள் போட்டிங்க, இந்த வீடியோ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ப்ரோ ஆயிரணும். மிக்சர் அண்ட் அலிகேஷன், ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கண்ணை மூடிட்டு போடணும் எப்படி கேட்டாலும், சரியா? A container contains 324 liters of mixture and milk and water in 5/4. Okay, 1/6 removed, given கொடுத்துட்டான். ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். ஸோ மில்க்லேருந்து எடுத்து வாட்டருக்குள்ள ஊற்றிக்கலாம். இது அப்படியே மைண்ட்லேயே போட்டுறணும். இது மாதிரி மில்க்லேருந்து எடுத்து வாட்டரை மாற்றி வாட்டருக்குள்ள ஊற்றிக்கலாம். This process is repeated 2 more times. Total 3 iterations ஆமா மக்களே.
ஓகே, நம்ம சால்வ் பண்ணலாம். 5 4 9 பார்ட் 324 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு? 3 பேலன்ஸ் 54 6. 5 into 36 வந்து 180. 4 into 36 எவ்வளோ? 36 எவ்வளோ? 30 மைனஸ் பண்ணால் 150, 6 மைனஸ் பண்ணால் 144. ஓகே, டன். இப்படி இருக்கிற இடத்துல அவன் என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் ஆஃப்டர் தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ இங்கேருந்து 1/6 3 தடவை வெளியில் எடுக்கணும். இது இனிஷியல். சரியா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? 1/6 வெளியில் எடுத்தால் ரிமைனிங் 5/6 ஆஃப் 180 போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் கிடைக்கும். கரெக்டா? இப்போ பாருங்க, 1/6 எவ்வளோ? 180ல் 1/6 எவ்வளோ? 30. ரிமூவ் பண்ணால் 150 தான் இங்கே ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும். நான் 5/6 ஆஃப் 180 போடுறேன். 6ஆல் அடிச்சு கொடுத்தா 30. 5 into 30 வந்து 150. இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் இன்னொருக்கா இதே மாதிரி 5/6. தேர்டில் இன்னொருக்கா இதே மாதிரி 5/6. இப்போ பாருங்க ட்ரிக்கை, இதோட அல்ட்ரா ட்ரிக் பாருங்க. அவன் கேட்கறது மில்க் மட்டும்தான். 5/6 into 5/6 into 5/6 into 180 இனிஷியல். சிம்பிளாக போட்டுருவேன். போடுங்க. 6 into 6 36. இது வந்து 5 டைம்ஸு. கரெக்டா? 36 into 5 தான் 180. கரெக்டு. இப்போ 5 into 5 25. 5 into 5 25. 25 into 25 625. 625. ஓகே, கீழே வந்து 6 மட்டும் இருக்கும். இதை போட்டிங்க அப்படின்னா ஆன்சரை வந்து ஃபைனல் மில்க் கிடச்சிரும். பார்க்கலாமா? 1 இது 0 ஆகும். 24 வந்து 4 டைம்ஸு. 1 இருக்குமா? 1 இருந்தால் 0 ஆகி 0.1 ரிமைனிங் 4 இருக்கும். 4 இருந்தால் 6 இருக்கா ஆப்ஷனில்? 104.2. 1 டெசிமல் பாயிண்ட்டுக்கு தள்ளி கொண்டு வந்துடுறோம். ஆப்ஷன் வந்து சி 104. சார் எப்படி சார் அப்படி போட்டிங்க அப்படின்னா, வாங்க நான் நார்மல் மெத்தட்லேயே சொல்லித்தரேன். 180 144 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம் ட்ரிக்கு மக்களே. இதிலிருந்து 1/6 ரிமூவ் பண்ணுறேன். எவ்வளோ? 150 ஆகும். இந்த 1/6 எடுத்துகிட்டு போய் இங்கே ஆட் ஆயிரும் 30. இதிலிருந்து இன்னொரு 1/6 ரிமூவ் பண்ணுறேன். 25 தானே? 25 6 தான் 125. ஸோ 125. இந்த 1/6 இங்கே கொண்டு போய் இந்த 25 வந்து இங்கே ஆட் ஆயிரும், வாட்டரில் ஆட் ஆயிரும். ஏன்னா ரீப்ளேஸ்டு வித் த வாட்டர். வாட்டர்லேருந்து எடுத்து எகெயின் வாட்டருக்குள்ளேயே ஊற்றிடுவோம், உள்ளே விழுந்துருது. மில்க்லேருந்து எடுத்து எகெயின் வாட்டருக்குள்ளே ஊற்றுறோம். சரியா? இப்போ 125 எவ்வளோ வந்து வாட்டருக்குள்ளே ஊற்றுவோம்? 1/6. எவ்வளோ போடுங்க? 1/6 ஆஃப் 125. 1/6 ஆஃப் 125. கமான் கமான். 125 2 டைம்ஸு 20 போட்டு பாயிண்ட் வச்சு 40 20.8. ஏன்னா 48 வந்து 8 டைம்ஸு. சரியா? 125 மைனஸ் 20.8 எவ்வளோ? இந்த 20.8 இங்கே ஆட் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும். இதுதான் வாட்டர் குவான்டிட்டி. இதை ஆட் பண்ணிங்கன்னா வாட்டர் குவான்டிட்டி. இதை மைனஸ் பண்ணுங்கள். 105 மைனஸ் 0.8 104.2. எப்படி அதே ஆன்சரா? இதைத்தான் நான் இந்த 1/6 வந்து 5/6ஆல் 3 தடவை மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ரிமைனிங் அவ்வளோதானே வரும்னு சொல்லி. இது ஒரு ட்ரிக் மக்களே. புரிஞ்சுதுங்களா? முடிஞ்சளவு நான் என்னோட இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் இந்த வீடியோவில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 days ஒர்க் பண்ணி தான் இந்த சம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், இதெல்லாம் போட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய் மக்களே, see you in the next video.